ஓவியம். பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினர். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக ஓவியங்களை வரைந்தனர். வேட்டையாடச் செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. பெரும்பாலும் குகை ஓவியங்கள் கோட்டோவியமாக இருக்கும். மண் மற்றும் கற்களை கொண்டு குகை ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டினர். குகை ஓவியங்கள் மூலம் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். ஓவியம். மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களை வரைந்து வருகின்றனர். அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் சுவர் ஓவியங்கள் காண முடியும். சித்தன்ன வாசலிலும் தஞ்சாவூர் கோவிலிலும் சுவர் ஓவியங்களை காண முடியும். ஓவியம். துணிகளில் ஓவியம் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் உள்ளது. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில் எங்களை கலங்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர். ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வரையப்படுகிறது. இவ்வோவியம் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இருக்கும். தற்காலத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்கள் அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்களை பார்க்கலாம். செப்பேட்டு ஓவியம். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேட்டுகளில் பொறிப்பது வழக்கம். உளிக்கொண்டு வரைகோடுகளாக செப்பேட்டுகளில் வரைந்தனர். நீர்நிலைகள், செடி கொடிகள், விலங்கு குறியீடுகள் போன்றவையாக செப்பேட்டு ஓவியங்களை காணலாம். தந்த ஓவியம். யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் தந்த ஓவியங்கள். வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர்வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களை வரைவர். கேரளாவில் அதிகமாக தந்த ஓவியங்களை பார்க்க முடியும். கண்ணாடி ஓவியம். கண்ணாடியில் பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் வரையப்படுகிறது. இவை கண்ணாடி ஓவியம் எனப்படுகிறது. கண்ணாடி ஓவியம் உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில். ஓவியம். தற்காலத்தில் பயன்பாட்டில் உள்ள ஓவியங்கள் தாள் ஓவியங்கள், கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகை வடிவங்களில் வரையப்படுகின்றன. கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தியும் தாள் ஓவியங்களை வரைகின்றனர். கருத்துவட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு இவ்வோவியங்கள் பயன்படுகின்றன. இந்தியா இதழில் பாரதியார் முதலில் தமிழில் கருத்துவட ஓவியங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். கருத்துவட ஓவியங்கள் மற்றொரு வடிவமே கேலி சித்திரம். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர். ஓவியங்கள். ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவமாக நவீன ஓவியங்கள் வரையப்படுகின்றன. புதுமையான பார்வையில் புதிய கருத்துகள் வெளிப்படுமாறு நவீன ஓவியங்கள் வரையப்படுகின்றன. பார்வைகளின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோட்டோவியமாகவும் கிறுக்கல்களாகவும் இவை வரையப்படுகின்றன. வண்ண கலவைகளை கொண்டு நவீன ஓவியங்கள் வரையப்படுகின்றன.